ஏண்டா அந்த கிரெடிட் கார்டெல்லாம் அப்போவே வாங்காதன்னு சொன்னேன், கேட்டியா? அது கரெக்டாக ஒரு டேட் இருக்குது, பில்லிங் டேட் இருக்குது. அந்த பில்லிங் டேட்டு, பில்லிங் சைக்கிளு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ பர்ச்சேஸ் பண்ணால் எது வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீ பாட்டு நீ இஷ்டத்துக்கு அதை போட்டு எங்கே தான் போட்டு தேய்ச்சிடுற. அவன் கண்ணாமண்ணான்னு பில் அனுப்புகிறான், அப்புறம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை அனுப்புகிறான், அப்புறம் நேராக வராங்க, ஃபோன் பண்ணுறாங்க, நோட்டீஸ் என்னடா இதெல்லாம்? எதுலேயுமே ஒரு பிளானிங்கே கிடையாதுடா உனக்கு. ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கும் கிடையாது. ஏதோ ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஏதோ மினிமமாக சம்பளம் வாங்குற, அதை எப்படி ப்ராப்பராக செலவு பண்ணணும்னு ஒரு பிளானிங் கிடையாது. கார்டை எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே ஜிபே பண்ணணும், எங்கே கேஷ் கொடுக்கணும், எங்கே காசை எடுக்காமல் கம்முன்னு வச்சுருக்கணும், எதுவுமே தெரிய மாட்டுது உனக்கு. கிடைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுக்கிற, அப்புறம் அவஸ்தைப்படுறது யாரு? நியாயமாடா இதெல்லாம்?